வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். காலையில் எழும்பினதுல இருந்தே அரிபரியாக ஓடிக்கிட்டே இருக்குது. வீடு ஃபுல்லும் க்ளீன் பண்ணி மாப் போட்டுட்டு இருக்கிறேன். கிச்சனில் ஒர்க் பண்ணிக்கிட்டே வீடை க்ளீன் பண்ணுற வேலையும் சேர்த்து பண்ணுறதுனால இன்றைக்கி சிம்பிளாக தான் பசங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஒரு சைடு குக்கரில் சாம்பாருக்கு வேக வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் சாதம் போட்டிருக்கேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி பீட்ரூட் சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். பசங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஸ்கூலில் இன்னும் ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். பெரிய பையன் வேறு ஸ்கூல், சின்ன பையன் வேறு ஸ்கூல். ஸோ பெரிய பையனுக்கு தான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சின்னவனுக்கு அந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்ஸுமே கிடையாது. இவனுக்கு பீட்ரூட் சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொண்டுட்டு வரலான்னு சொல்கிறதுனால பீட்ரூட் சாதம் தான் ரொம்ப சிம்பிள், அதே ரெடி பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நார்மலாக ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பல்லாரியை கட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை அதை சேர்த்து வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுருக்கேன். இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனில் வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாம் 3 சேர்ந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டுட்டு திரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், நம்ம இடித்து வச்சுருந்த பொடி இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாதம் கொஞ்சமாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்காக சாதத்தை முதலே ஆற விட்டுருங்க. ஆற விட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே டிஃபன் பாக்ஸில் வைக்காமல் ஒரு 5 நிமிட்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த வெதுவெதுப்பில் இருந்தது அப்படின்னா உப்பு உரப்பு எல்லாமே இந்த சாதத்தோடு மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எந்த ஒரு சாதமுமே இந்த மாதிரி கிளற சாதம் பண்ணுன்னா உடனே டிஃபன் பாக்ஸில் வைக்காமல் அந்த பாத்திரத்தில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து டிஃபன் பாக்ஸில் நீங்கள் வச்சு பாருங்கள். அதனோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். குழந்தைங்கக்கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்க. இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிவிட்டு அப்பளமும் பொரித்து கொடுத்து விட்டுட்டேன். ஒரு பையனுக்கு தயிர் சாதம் அப்படிங்கிறதுனால அவனுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணினேன், இவனுக்கும் அதே சேர்த்து கொடுத்தாச்சு. 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு பிறகு ஆப்பம் ரெடி பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். அவங்க மோஸ்ட்லி 9:30, 9:45 தான் வீட்டிலேருந்து கிளம்புவாங்க. அதுக்கு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு, ஆப்பமும் சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு ஒரே ஒரு இனிப்பு ஆப்பம் ரெடி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவேன்னா அந்த மாவோடு போட்டு மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே இதில் துருவி சேர்த்துக்கிடுவேன். இப்படி சேர்க்கும்போது வேலையும் சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்பவும் இனிப்பு தெரியாமல் லைட்டாக இனிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மதியத்துக்கு எங்களுக்கு என்ன சாப்பாடு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்கன்னா பெரும்பயிறு ஒரு 8 மணி நேரம் ஊற விட்டுருந்தேன். அதை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் ரெடி பண்ண போகிறோம். இது ஆப்பமாக இருக்கட்டும், சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான பக்காவான சைடிஷ்ஷு. ஊற வச்சுருந்த பருப்பு இது கூட கொஞ்சமாட்டு உப்பு சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சொரைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பல்லாரி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டிலையே ஹோம்மேடாக ரெடி பண்ணின கடலெண்ணெய். இது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். என்ன ரேட்டு அப்படிங்கிறத டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஒரு 15 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, வத்தல் பொடி 1.5 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, மல்லிப்பொடி 1.5 டீஸ்பூன், மஞ்சள் பொடி, காயப்பொடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுந்ததுக்கு அப்புறமே இது கூடையே ஒரு கைக்கொத்து அளவுக்கு எடுத்து துருவின தேங்காய் இதையும் நம்ம வறுத்து எடுத்து ஆற விட்டுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மண் பாத்திரத்துலேயே வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால தான் மண் பாத்திரத்திலேயே ரெடி பண்ணிடலாம். கடலெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பல்லாரியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. பல்லாரி நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு தக்காளியையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சின்ன சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெரிய சைஸ் தக்காளி பழமாக இருந்தால் ஒரு தக்காளி பழமே போதுமானது. இது கூட சொரக்காயை தோல் உரித்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா சொரக்காயிலேருந்து சீக்கிரமாக தண்ணி விட்டுரும். உப்பு போடாமல் வதக்கணும் அப்படின்னா தண்ணி விடுறதுக்கு டைம் ஆகும். அதனால தான் சொரக்காய் இந்த மாதிரி தண்ணி காய்க்கலாம் முதல்ல கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிடும்.
2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பொருள் எல்லாமே ஆறிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சொரக்காய் வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கால் பதம் வர்ற அளவுக்கு வெந்ததுக்கு பிறகு வேக வச்சுருந்த பெரும்பயிறு இது கூடயே வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஜார் கழுவி அதோட தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதத்தில் இதை அப்படியே போட்டு சொரக்காயவே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான ஹெல்தி ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நைட்டு ஆப்பத்துக்கு இது தான் எங்கள் வீட்டில் நாங்கள் ரெடி பண்ணணும். ஸோ பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப நாள் பானிபூரி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. வீட்டில் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் அதை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பசங்களுக்கு எவ்வளோ தான் நம்ம வெரைட்டியாக கொடுத்தாலும் இந்த பானிபூரி மேலே இருக்கிற அலாதித்தனம் குறையவே குறையாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஒவ்வொரு தடவையும் செம்ம டெம்ப்டிங்காக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ பூஜை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால வெற்றிலை பறிக்கிறதுக்காக வந்தேன். நம்ம தோட்டத்திலே வெற்றிலை இருக்கிறதுனால பாக்கு மட்டும் எப்போதுமே வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டாக் வச்சுக்கிடுவேன். ஸோ வீட்டில் என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை வச்சு அந்த பாக்கையும் வச்சு எடுத்துக்கிடுவேன். வெற்றிலை நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அதையும் வச்சு சாமி பூஜை பண்ணுறது. ஒன்றுமே இல்லைன்னா அவல் பொரிகடலை மட்டுமாவது வச்சு வெத்தலை பாக்கு வச்சு நான் சாமி கும்பிட்ருவேன். இது வந்து ரீசன்ட் டைமில் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்து அப்படியே பூஜையும் முடிச்சுட்டு கொஞ்சமாட்டு சோப்பு வந்து ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ரீசன்ட் டைமில் நமக்கு தேவையான சோப்பை நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி ஒரு 45 டேஸ் அப்படி வச்சுட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் எண்ணெய் தயாரிக்கிறதுனால கோகோனட் ஆயிலை வச்சு இந்த சோப்பு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தது காஸ்டிக் சோடா தண்ணியில் போட்டு வந்து நல்லா ஊற விட்டு இந்த மாதிரி சின்னஞ்சிட்டமாக இல்லாமல் பிளெயின் வாட்டராக ஆனதுக்கப்புறவு தான் இதை நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 லிட்ரு எண்ணெய் எடுத்து நான் இது அளவுகள்லாம் ஒன்று போல் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கப் சைஸுக்கு 2 கப் நம்ம காஸ்டிக் சோடா எடுத்தோம் அப்படின்னா 1 லிட்ரு எண்ணெய் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது கூடயே வந்து உங்களுக்கு எந்த எசன்ஸ் ஸ்மெல் தேவையோ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிடுவேன். ஒரு தடவை வந்து சாண்டல் ரெடி பண்ணினேன். இந்த டைம் வந்து ரோஸ் எசன்ஸ் விட்டு ரெடி பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ரெடி பண்ணி ட்ரெய்லர் பார்க்குறது தான். ஸோ அதுக்கான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறதுனால கடகடன்னு வேலையும் முடிச்சாச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துருந்தோம். கோவில் இன்றைக்கி ஆடி போகிறோம் அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கோயிலுமே ரொம்ப விசேஷமாக அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிற எப்போதும் நம்ம போயிட்டுருக்க அம்மன் கோவிலுக்கு நான் போயிருந்தேன். போயிட்டு நல்ல தரிசனம் அலங்காரம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.